டு சீரியல் டாக் வித் ஆஷி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கிருஷ்ணபிரசாத், நான் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறேன் வேணாங்கிற முதல் பத்திரிக்கை தான் வேணான்னு சொன்னேன். எதா இருந்தாலும் முதல்ல சோபாச்சந்திரா முன்னுக்கு வைக்கிறது தான் வழக்கம். சரச்சந்திரா யோசிக்கிறாங்க, நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு சோபாச்சந்திராவுக்கு வைப்பான்னு. நல்லது, நீ ஞாபகப்படுத்திட்ட. அவங்க ஃபோட்டோவுக்கு வைக்கிறேன்னா அடுத்த பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறப்போ, மாப்பிள்ளை ஒரு வாட்டி காட்ட பாருங்களேன், அபூர்வா செலக்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு மருதாணி சொல்கிறப்போ சரச்சந்திரா அந்த காட்டை திறந்து பார்த்தா ஷாக். ஏன்னா அங்கிருந்தது ஷெரி நக்ஷத்ரா ஃபோட்டோ. என்னாச்சு மாமா, யார் ரூம்ல இருந்து இந்த வந்த பத்திரிக்கை இது? நக்ஷத்ரா ரூம்ல இருந்து வந்த பத்திரிக்கை, நான் தான் சாமி ரூமில் வச்சேன்னு மருதாணி சொல்கிறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள? நக்ஷத்ரா நக்ஷத்ரான்னு சரச்சந்திரா கூப்பிடுறாங்க. எல்லாரும் பத்திரிகையை வேண்டி பார்க்குறாங்க. நக்ஷத்ரா வராங்க. சரச்சந்திரா சொல்கிறாங்க, என்ன பண்ணி வச்சிருக்க? இதை பார்த்த பிறகும் உன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அது வந்து டேடி, உன் மனசில் ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக யாராச்சும் பண்ணுவாங்களா? ஷெரி கேபியை பார்த்து கண்ணை கட்டுறாங்க. அதில் ஷெரியோட ஃபோட்டோவை ஷெரி ஒட்டி வச்சுருப்பாங்க. சரச்சந்திரா சொல்கிறாங்க, நக்ஷத்ரா, நீ ஏதோ வெளியால் காதலிச்ச மாதிரி ஏமா இந்தளவுக்கு பயப்படுற? அவள் என்னதான் உதவாக்கரையாக இருந்தாலும் ஷெரி நம்ம வீட்டு பையன் தானே. 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பசங்க நம்ம கண் முன்னாடியே இருப்பாங்க. ஆமாம் மாப்பிள்ள, வெட்டியாக இருக்கிற இவங்க 2 பேருக்கும் இந்த வீட்லேயே தாயம், பல்லாங்குழி, பாண்டி ஆட்டோன்னு நம்ம கண் முன்னாடியே விளையாடிட்டு இருப்பாங்கன்னு மருதாணி சொல்கிறாங்க. சரச்சந்திரா சொல்கிறாங்க கேபி கிட்ட, நல்ல முகூர்த்த தேதியாக பாரு, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா டேடி, என்னாச்சு நக்ஷத்ரா? அதுதான் காதலிக்கிறாள். இல்லை, நான் ஷெரி ஒன்று காதலிக்கலை. அந்த ஃபோட்டோவை ஏதோ காமெடிக்காக ஒட்டி வச்சுட்டேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு நக்ஷத்ரா போயிடுறாங்க. சரத்சந்திரா சரிட்டு சொல்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் கேட்டுட்டோன்னு நக்ஷத்ரா வெட்கப்படுறான்னு நினைக்கிறேன். அவள் கூட நல்லா பழகி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லு, நான் முகூர்த்த தேதியை குதிரிச்சிக்கிறேன்னு சரத்சந்திரா சொல்கிறாங்க. சரிங்க மாமா, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு ஷெரி சொல்கிறாங்க. அம்மாடி, பொண்ணு நக்ஷத்ராக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? ஒரு பக்கம் ககனை காதலிச்சிட்டு இருக்கேன்னு இன்னொரு பக்கம் தம்பிக்கு வலை வீசிட்டு இருக்கா. வாய் மூடு, லூசு மாதிரி பேசுகிற. இங்கே ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு, அது என்னன்னு அவகிட்டயே தெரிஞ்சுப்போன்னு அபூர்வா சொல்கிறாங்க. ககன் எங்கே போட்டு வரேன்னு சாரதா கேட்குறாங்க. பூமியை பார்க்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனன்றதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறது நல்லதில்லைன்னு சொல்கிறப்போ பூமி கால் பண்ணி சொல்லிட்டாளா? என்னன்னு சொன்னா? அடிச்சேன்னு சொன்னாலா இல்லை அடிக்க போனேன்னு சொன்னாலா? எனக்கு இருக்கிற ஒரே எதிரினா அது சரச்சந்திரா. எனக்கு பிடிக்காத ஒரே ஆளுனா அந்த கிருஷ்ணபிரசாத். அது தெரிஞ்சும் அவர் பேர் போடணும், அவர் கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னால் கோவம் வராதா? அதனால் அடிக்க போனேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறாங்க. ஷெரி வராங்க. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒரு பேட் நியூஸ்னா, உங்கள் கல்யாணத்தை நடத்த வேணான்னு சரத்சந்திரா சொல்லிட்டாங்க. நீ தான் பூமிக்கு அடிக்க கையோங்கினியாமே, அதனால தானே. ககன் யோசிக்கிறாங்க. பூமி என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? சரிங்கப்பான்னு. நோ வே ககன் சொல்கிறாங்க. அவளுக்கு உன்னை விட அவங்க அப்பாவை தான் பிடிக்கும். ஏண்டா இவ்வளோ நாள் காதலிச்சேன், என் காதல் புரியலையான்னு ககன் கேட்குறாங்க. புரிஞ்சதுனால தானா நீ போன பிறகு என்னாச்சுன்னு மாமா கேட்டப்போ உங்கள் 2 பேருக்கு இடையில சின்ன ரொமான்ஸ் நடந்ததை சொல்லி சமாளிச்சா. இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னக்கே உன் கண்ணில் கலங்கிட்டே உண்மையிலேயே நின்னா உன்னால் தாங்கிக்க கொள்ள முடியுமான்னு ஷெரி கேட்குறாங்க. ககன் சொல்கிறாங்க, நான் இப்போவே பூமிக்கு கால் பண்ணுறேன்னு. பூமி கால் எடுக்கலை. ஷெரி சொல்கிறாங்க, அவளோட கோபம் குறையணும்னா நீ நேராக போய் தான் சாரி சொல்லணும், ஏதாச்சும் மேஜிக் பண்ணுனா. எஸ்ன்னு கிளம்பிடுறாங்க ககன். அபூர்வா யுவல்லர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க பூமிக்கு நக்ஷத்ராக்குன்னு. இந்து கேட்குறாங்க, எங்களுக்கு இல்லையான்றப்போ இந்துக்கு சின்ன பாக்ஸை காட்டுறாங்க. இவ்வளோதானான்னு இந்து சொல்கிறப்போ பூமி தனக்கான எல்லாத்தையும் எடுத்து இந்து கிட்ட கொடுக்குறாங்க. சரச்சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியா அபூர்வா, உன்னோட அக்கா சோபாஷ் சந்திரா மாதிரியே இவளும் இருக்கா, தனக்குன்னு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குறான்றப்போ ககன் வராங்க. பூமின்னு சொல்லிட்டு பூமியோட பேசணும்னு சொல்லி 2 பேருமா ரூமுக்கு போகிறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ககன் வந்து சொறி சொல்கிறாங்க, உங்கள் சொறிலாம் தேவையில்ல, கோபம் வந்தால் அறைவீங்க, அன்பு வந்தால் முத்து மலையாக பொழுவீங்க, எல்லாமே உங்கள் இஷ்டம்தானா? இன்னும் உனக்கு ஏன் மேலே கோவம் குறையலையா? எனக்கு எப்படி குறைக்கணும்னு தெரியும். உங்கள் அம்மா பேரில் வைக்கணும்னு டான்ஸ் அகாடமியை உங்கள் அப்பாவை சம்மதிக்க வச்சா அப்போ குறையும்லன்னு ககன் சொல்கிறாங்க பூமிக்கிட்ட. ககனும் பூமியுமா கீழே வராங்க. ககன் சொல்கிறாங்க, ஏதோ உனக்கு தெரியாமல் சைனை வாங்கிட்டு என்ன கெட்ட பேர் எனக்கு எதுக்கு? அத்தை மாமா முன்னாடியே சைனை போடுன்னு சொல்கிறாங்க.
என்ன அக்ரிமெண்ட் தம்பின்னு மருதாணி கேட்குறாங்க. இந்த சொத்து அக்ரிமெண்ட், இந்த மொத்த சொத்தும் என்னோட அத்தையோடது. அது பூமிக்கு தான் போய் சேரும். பொதுவாக பெண்கள் பேரில் சொத்து இருந்தால் அபூர்வா மாதிரி தலைக்கணம் அதிகமாயிரும். அதனால தான் என் பேரில் மாற்றிக்கலான்னு. நீ இதில் கையெழுத்து போடு தங்கம். பூமி சொல்கிறாங்க, இந்த மொத்த சொத்தும் எனக்கே சொந்தம்தான், ஆனால் அது நமக்கானதல்ல. அப்புறம் எதுக்கு பூமி? அம்மா சம்பாதிச்சதெல்லாம் டான்ஸ் அகாடமி உருவாக்குறதுக்கு. ககன் சொல்கிறாங்க, வாட் நான்சென்ஸ், டான்ஸ் அகாடமி அதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காமல் போகிறதுக்கு நீ யாருடா? நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சரச்சந்திரன் சொல்கிறாங்க. நீ ஆக வேண்டியதை பாரு பூமி, நான் மணி தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரச்சந்திரா சொல்லிட்டு போயிடுறாங்க. மருதாணி சொல்கிறாங்க, அபூர்வா ரூமுக்குள்ளே இவனும் இவளும் இதைத்தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க போலேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.